ஹலோ, ஹாய் எவ்ரிஒன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் ஸ்பிளிட் பற்றி தான். எக்ஸசைஸ் ஸ்பிளிட் லைக் ஒரு ஒர்க் அவுட் ப்ரோக்ராம், என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதோட சேர்த்து இதுதான் பெஸ்ட் ஸ்பிளிட், அதுதான் பெஸ்ட் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் பற்றி இப்போ ஓரளவுக்கு பார்க்கலாம். அடுத்தது ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அப்டேட்ஸ். எந்த அப்ளிகேஷன் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்களோ அதில் நீங்கள் ரேட்டிங்ஸ், ரிவ்யூ, ஸோ லைக் அதெல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அப்ளிகேஷனில் மற்றவங்களுக்கும் அது சஜஸ்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் கேட்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா இது யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான். அடுத்தது என்னோட இன்ஸ்டாகிராமில் என்னுடைய பயோவில் ஒன் ஆன் ஒன் கோச்சிங்க்கான லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பெய்டு ஆன்லைன் ஒன் ஆன் ஒன் கோச்சிங். யாருக்காவது இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட உங்களுக்கு லைக் ஃபேட் லாஸ் ஆர் மசில் பில்டிங், பாடி ரீகாம்போசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு என்கொயரி ஃபார்ம் தான், ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறோம், எப்படி என்னங்கிற டிஸ்கஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். லைக் ப்ரொசீட் பண்ணலாமா, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அதை செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அடுத்தது இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். அதாவது இப்போது பேச போகிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஒர்க் அவுட் ரிலேட்டடான விஷயங்கள் தான் சுற்றி சுற்றி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட் பற்றி. எல்லாருக்குமே பெஸ்ட்டு ஒர்க் அவுட் ஸ்பிளிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசை. பிகாஸ் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் காரணம். ஏதோ ஒன்று ஆரம்பித்து அது எஃபெக்டிவ் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கல, ஐயோ இதையா ஃபாலோ பண்ண அப்படின்னு கேட்குறப்ப, அப்போ நம்ம தப்பாக ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு நம்ம கரெக்டான விஷயத்தில் எஃபோர்ட் போடலாம். எது பெஸ்ட்டு, எது கரெக்டு அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இதெல்லாம் ஆரம்பிக்குதே தவிர, மற்றபடி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் பண்ணணும், கரெக்டான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டுன்னு எக்ஸாக்டாக ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிடுறாங்க. பட் பெஸ்ட்டுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயத்தில் என்னென்னலாம் இருக்குது, ப்ளஸ் அது சொல்லக்கூடிய வேரியபிள்ஸில் வேறு எதுலலாம் இருக்குது. லைக் ஒரு விஷயம் பெஸ்ட்டுன்றப்போ டக்குனு இன்னொரு விஷயத்தை அவங்க குறைச்சி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு கிடையாதுன்றதும் எல்லாமே இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஸ்பிளிட் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த வீக் இத்தனை டேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இந்தந்த மாதிரி இருக்க போகுது ஒர்க் அவுட், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறோம், என்னென்ன மசில் குரூப்லாம் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ ஜிம்முக்கு போவோம், அந்த டேட்டா என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எவ்வளோ செட்டு, எவ்வளோ ரெப்பு, என்ன எக்ஸசைஸ்க்கு அப்புறம் எது வரப்போகுது, இது எல்லாமே. ஸோ இதுதான் ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிளிட். ஸோ இதில் எதை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி, அவங்கவுங்களுடைய கோல் பேஸ் பண்ணி, அவங்களுடைய ஷெட்யூல் பேஸ் பண்ணி மாறும். அது மாதிரி லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி மாறும். அதே மாதிரி இந்த ஒரு பிளான் ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த பிளானை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் 3 மந்த்ஸாவது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த பிளான் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு பிளான் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தவங்க இந்த வாரம் ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அடுத்த வாரம் வேறு செட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நார்மலான ஜிம்ஸில் இது கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி வர்றப்ப அப்போ ட்ரெயினர் மைண்டில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு பிளான், ஒரு ஷெட்யூல் வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் உங்களுடைய ப்ராக்ரஸ் என்னன்றதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து இப்போ ஒர்க் அவுட் ஸ்பிளிட்னு சொன்னப்போ என்னென்ன மாதிரியான ஸ்பிளிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் கிளாசிக் ஸ்பிளிட். ஒரு நாளைக்கு ஒரு மசில் குரூப் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ அதை தான் கிளாசிக் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை ப்ரோ ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அது ரொம்ப பேசிக்கான விஷயம். எல்லாருமே அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம். அதில் தான் ஸ்டார்டிங்கே இருக்கும். ஒரு மசில் குரூப் ஒரு நாளைக்குன்றப்போ செஸ்ட், பேக், ஆர்ம்ஸ், தென் ஷோல்டர்ஸ், அடுத்தது லெக், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டே ஒரு மசில் குரூப்புக்கு, சிங்கிள் மசில் கிடையாது, அந்த மசில் குரூப் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு மசில் குரூப் இருக்குது, 2 மசில் குரூப் இருக்குது. அடுத்தது மூமெண்ட்ஸ் பேஸ் பண்ண ஸ்பிளிட் இருக்குது. புஷ் புல் லெக்லாம் மூமெண்ட்ஸ் பேஸ் பண்ணுது. புஷ்ஷிங் மூமெண்ட்ஸ் பேஸ் பண்ண எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் ஷெடியூல்லையும், புல்லிங் மூமெண்ட்ஸ் ஒரு நாள், லோவர் பாடி ஒரு நாள், இந்த மாதிரி ஒரு இதான் புஷ் புல் லெக்கு. அடுத்து அப்பர் லோவர், லைக் ஃபுல் அப்பர் பாடி கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒரு நாள், லோவர் பாடி ஒரு நாள் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதில் இன்னொன்று இருக்குது, லைக் அந்த புஷ் புல் லெக்லேயே புஷ்ஷிங் மூமெண்ட்டில் போத் அப்பர் அண்ட் லோவர் பாடி, ஃபுல் பாடியே எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் வருதோ அதை ஒரு டேவும், புல்லிங் மூமெண்ட்டில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு டேவும் வச்சுக்கோங்க. ஸோ புஷ் புல் அப்படின்னு 2 நாள் வச்சுக்கிறது. ஸோ இது இருக்குது. அடுத்து இல்லாமல் ஜெர்மன் வால்யூம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பிளிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் சொல்கிறது ஹைப்பர்ட்ரோஃபிக் மட்டும். இது இல்லாமல் உங்கள் பவர் லிஃப்டிங் பண்ணால் அதில் எக்கச்சக்கம் இருக்குது. பட் ஆக்சுவலாக இப்போ நம்ம பேச போகிறது ஒன்லி ஹைப்பர்ட்ரோஃபி பேஸ் பண்ணது மட்டும்தான். பவர் லிஃப்டிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்காது.
பட் இதில இருக்கக்கூடிய சில பேசிக்ஸ் அதுலயும் கவர் ஆகும். ஆனா, இந்த எபிசோட் வந்து ஒன்லி ஃபார் ஹைப்பர்ட்ரோபி. ஸோ, இப்ப இவ்வளோ ஸ்பிளிட் இருக்கு. இந்த ஸ்பிளிட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு விஷயங்கள சொல்லி எம்பசைஸ் பண்ணுவாங்க. இதனால இது பெஸ்ட், அதனால இது பெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ, இந்த எல்லா ஒர்க் அவுட்லயுமே முக்கியமான ஒரு 3 வேரியபிள் இருக்கும். அத வந்து பெரிய அளவுல யாரும் சொல்றது கிடையாது. இல்ல அத அவ்வளோ அழுத்தி சொல்றது கிடையாதுன்னு வேணா சொல்லலாம். ஸோ, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வால்யூம், இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி. இது 3 தான். அதாவது ஒரு ஒர்க் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணொண்ணா பார்த்துருவோம். அதாவது வால்யூம் அப்படின்னா, எவ்வளவு செட்டு, எவ்வளோ ரெப்ஸு, எவ்வளோ லோட் யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படிங்கிறது தான் வால்யூம். ஸோ, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க வந்து இப்போ செஸ்ட்ன்னு எடுத்துக்கிறீங்க, செஸ்ட் மசில் குரூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் பார்பல் பிரஸ்ல எவ்வளோ செட், எவ்வளோ ரெப்ஸ், எவ்வளோ லோட்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ, இதெல்லாம் மொத்தமா மல்டிப்ளை பண்ணா வரக்கூடியது வால்யூம். ஸோ, இது என்ன ஆகும்னா, இதே மாரி நீங்க இன்க்ளைன் பண்ணுவீங்க, தென் இப்போ கேபிள் கிராஸ் ஓவர் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா குரூப் பண்றப்ப உங்களுக்கு வந்து செஸ்டுடைய வால்யூம் எவ்வளோன்னு தெரிஞ்சிரும். ஸோ, இப்போ இந்த வால்யூம் பேஸ் பண்ணி போறது வந்து லைக் ஹை வால்யூம் ட்ரெய்னிங்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஹை வால்யூம் ட்ரெய்னிங்குள்ள தான் வருவோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. இது ஒண்ணு. இன்னொன்னு ப்ராக்ரசிவ் ஓவர்லோட்ல இந்த வால்யூம் நம்பர்ஸ் எவ்வளோக்கெவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆகுறோம் அப்படின்ற மாரி அத ட்ராக் பண்றதும் செய்றது. ஸோ, இது வந்து வால்யூம் பேஸ் பண்ணது. அடுத்தது வந்து இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஜிம்ஸ் ஜாயின் பண்ணி லைக் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி போக போக நம்மளா இன்க்ளூட் பண்றதானே தவிர லைக் கான்ஷியஸா நம்ம வந்து எடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்து கம்மி தான். எல்லாரும் பண்றது கிடையாது. இதுக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்கு. ஒண்ணு ஆர்பிஇ, இன்னொன்னு ஆர்ஐஆர். ஆர்பிஇ அப்படின்னா ரேட் ஆஃப் ரிசீவ்ட் எக்ஸர்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது இந்த செட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 10 கேஜி டம்பிள்ல ஒரு பைசெப் கர்ல் பண்றீங்க. அத நீங்க வந்து ஒரு 10 ரெப் பண்றீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் செட் வந்து எப்படி இருந்தது? ஹார்டா இருந்துச்சா? ஒரு மாடரேட் லெவல்ல இருந்ததா? இல்ல ரொம்ப ஈஸியா தான் பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? இப்படின்னு ஒரு ரேட்டிங் சார்ட் ஒண்ணு இருக்கும். ஒரு 1 டூ 10. அந்த நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைக் 8 டூ 10 அப்படின்னா நல்ல ஒரு ஹார்டான ஏரியா. தென் 5, 6, 7 அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். லைக் 3, 4லாம் மாடரேட்டு, 1 அண்ட் 2லாம் ரொம்ப ஈஸியான வெயிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரேட்டிங் ஆஃப் பெர்சீவ்ட் எக்ஸர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்டிங் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இந்த செட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்றது. அப்போ இது எப்பப்ப அந்த மேக்ஸிமம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மாடரேட்டோ, இல்ல மாடரேட்லேருந்து ஈஸி லெவலுக்கு போகுதோ, அப்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய லோட இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம இன்னும் இன்டென்ஸா புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத மாத்துறது. இது வந்து ஆர்பிஇ. இன்னொன்னு வந்து ஆர்ஐஆர். இதுவும் இதே மாதிரி ஒரு செட்ல எவ்வளோ ரெப்ஸ் பண்றோம்ன்றத பேஸ் பண்ணதான். ஆனா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கால்குலேஷன் மாரி இருக்கும். என்னன்னா, இதே எக்ஸர்சைஸ் சேம் பைசெப் கர்ல்ல 10 கேஜில 10 ரெப்ஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ரெப்ப வந்து நம்ம எவ்வளோ இன்டென்ஸா நம்ம பண்றோம்ன்றத பொறுத்து, இன்கேஸ் நம்மளால 10 ரெப் பண்ண முடியுது. பட் 8 தான் பண்றோம் அப்படின்னா, 2 ரெப் வந்து இன் ரிசர்வ். அத நம்ம பண்ணல. பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரெப்ஸ் இன் ரிசர்வ்ன்றத 0வா க்ளோஸ்டா போறோம் அப்படின்னா, அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ட்ரெய்னிங் வந்து ஹார்டா இருக்குன்னு அர்த்தம். லைக் அப்படி போறப்ப உங்களுடைய மசில் ஃபெயிலியர் நடக்கும். அந்த அந்த பர்ட்டிகுலர் எக்ஸர்சைஸ்ல நம்ம மசில் ஃபெயிலியர ரீச் பண்ணுவோம். ஸோ, இத வந்து நம்ம சப்கான்ஷியஸா என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த அடுத்த ரெப் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம புஷ் பண்றது தான் அது. ஸோ, அப்படி எல்லாரும் ஒரு சப்கான்ஷியஸ் லெவல்ல அந்த மாரி ஒரு மீட்டர்ல வச்சு புஷ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இல்ல நீங்க நம்பர்ஸா வச்சுமே இத நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இதுல வந்து லைக் உங்களுடைய ஆர்ஐஆர் வந்து ஒரு ஒரு எக்ஸர்சைஸ்க்கு ஏத்த மாரி அது மாறும். அப்படி மாத்துறது தான் ஆக்சுவலி கரெக்ட்டா இருக்கும். எல்லா எக்ஸர்சைஸ்லயுமே வந்து நீங்க அ ஆர்ஐஆர் வந்து நீங்க எக்ஸாக்ட்லி இந்த 0 டூ 2 அந்த ரேஞ்ச்ல வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுதான் ஆர்பிஇ அண்ட் ஆர்ஐஆர். இத வச்சு இது நான் இப்ப வந்து வெறும் பேசிக்கா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். லைக் ரொம்ப இன்டெப்த்தா அத பத்தி பேசல. இத பேஸ் பண்ணி எப்படி ட்ரெய்னிங் பில்ட் பண்றது எப்படின்றது பேசல. பட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டென்சிட்டின்றது ரொம்ப முக்கியம். இந்த இன்டென்சிட்டிய லைக் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா வச்சு பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் வந்து ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு மைக் மென்சர் அப்புறம் யாரு டோரியன் ஏட்ஸ் இவங்கலாம் பண்ணது இந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் தான். ஸோ அவங்க வந்து வால்யூம் அந்த அந்த செட்டு அந்த லோடு அப்படிங்கிறத மீறி அவங்க எவ்வளவு இன்டென்ஸா இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ட்ரெய்னிங். அடுத்தது வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணது. ஒரு வாரத்துல எத்தனை தடவை சேம் மசில் குரூப்ப நம்ம ரிப்பீட்டடா ட்ரெயின் பண்றோம் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணது. இப்போ ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணதுங்கிறப்போ, இன்னைக்கு செஸ்ட் பண்றோம். தென் இப்போ நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு தென் அதுக்கு அடுத்த நாள் செஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லைக் ட்வைஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி மோர் தென் ஒன்ஸ் பண்ணக்கூடியது ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணது. ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு வாரத்துல அவங்க அவங்களுடைய ஷெட்யூல் பேஸ் பண்ணி, அவங்க எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்றது மாறும். இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரெய்னிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்போ 3 வேரியபிள் இருக்கு. இந்த 3 வேரியபிளுமே எல்லா ஒர்க் அவுட் பிளான்லயுமே இருக்கும்.
ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு இன்க்ரீஸ் ஆனா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும். உங்களுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் அப்படிங்கிறது இந்த ஒரு வாரத்தில நீங்க செஸ்ட்டுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஓவரால் செட் ரெப்ஸ் அண்ட் லோட் வந்து ரொம்ப ஹையரா இருக்கு. அப்படிங்கிறப்போ, நீங்க அந்த ஆன் பாயிண்ட்ல ஹையரா நீங்க கொண்டு போக போக என்ன ஆகும்னா, உங்களுடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் ட்ராப் ஆகும். உங்களால அந்த அளவுக்கு அந்த ஆர்பியோ, ஆர்ஐஆரோ பேஸ் பண்ணி புஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சின்ன ட்ராப் இருக்கும். நான் பெரிய அளவு ட்ராப் சொல்லல. சின்ன ட்ராப் இருக்கும். இப்படி இவ்வளோ ஹை வால்யூம்ல நல்ல ஒரு மாடரேட் அண்ட் அபோவ் இன்டென்சிட்டிக்கு போறப்போ, உங்களால மோர் தென் ஒன் ஃப்ரீக்வன்சில ட்ரெயின் பண்றது கஷ்டம். அதுவும் முக்கியமா வந்து அ பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ரெக்கவரி பீரியட் அதெல்லாமே கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க ஃப்ரீக்வன்சிய வந்து நீங்க கம்மி பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு செஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஃபுல் ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு 3 டேஸ் ஆகுது அப்டின்னா, நீங்க அகைன் 4த் டே வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாரி அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அப்ப அந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரீக்வன்சின்னு தான் வரும். சில பேருக்கு அத விட அதிகமாகும் ரெக்கவரிக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த வீக் விட்டு நீங்க நெக்ஸ்ட் வீக் ட்ரெயின் பண்ணுவீங்க. இதுதான் இந்த கிளாசிக் ஸ்பிளிட்ல வரக்கூடியது. ஒரு வாரத்துக்கு 1 நாள் ஒரு மசில் குரூப் அப்படின்னு. அப்போ அன்னைக்கு அந்த மசில் குரூப் ஃபுல்லா டார்கெட் பண்ணுவாங்க. எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க. அன்னைக்கு செஸ்ட் டே. அதோடைய ஓவரால் வால்யூம். தென் அத ரெஸ்ட்டுக்கு விட்டுருவாங்க. தென் அடுத்த பாடி பார்ட். பேக்குன்னு எடுத்துட்டு அன்னைக்கு அத ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு இந்த வால்யூம மேஜர் வச்சுட்டு தென் இன்டென்சிட்டி யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்றது. அப்ப ஃப்ரீக்வன்சி எல்லாம் குறைச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒண்ணு. இதுல ஹை இன்டென்சிட்டி நீங்க போறப்போ, எல்லா செட்லயுமே அதே இன்டென்சிட்டி நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியுமான்னா முடியாது. ஸோ இங்க தான் ஒரு ப்ராப்ளம். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா வால்யூம நீங்க குறைக்க வேண்டியது வரும். நீங்க ஃபர்ஸ்ட்டு செட்ல எவ்வளோ புஷ் பண்ணீங்க, எவ்வளோ இன்டென்ஸா பண்ணீங்களோ, செகண்ட் செட்ல அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் குறையும். அப்ப நீங்க சேம் இன்டென்சிட்டி மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, லைட்டா உங்களுடைய வால்யூம லோவர் பண்றதும் நடக்கும். இல்ல சில பேர் அந்த சேம் வால்யூமே மெயின்டெயின் பண்ணி இன்டென்சிட்டிய மட்டும் அவங்க புஷ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி பண்றப்பயும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி குறையும். காரணம் நீங்க ரெக்கவர் ஆகணும். அப்ப ஹை இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி போறப்பயும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரெட்யூஸ் ஆகும். இப்ப நீங்க ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி போறீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வால்யூமையும், இன்டென்சிட்டியும் குறைக்கிற மாரி வரும். ஒரு டேல செஸ்ட்ட ஃபுல்லா நீங்க லைக் கம்ப்ளீட் ட்ரெயின் பண்ணிட்டீங்க. எக்ஸாஸ்ட் ஆகுற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, அது ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள நீங்க ஒரு 3 டேஸ் இன்டர்வல்ல நீ அடுத்த ஒரு ஃப்ரீக்வன்சில திரும்ப நான் செஸ்ட் நான் ட்ரெயின் பண்றேன்னு பண்ண முடியாது. சில பேர் சொல்லலாம், ரெக்கவரி பீரியட் வந்து லைக் வித்தின் 36 ஹார்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இந்த இந்த இன்டர்வல்ல நீங்க வந்து 3 டே நீங்க ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பேசுவாங்க. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல்ட் என்விரான்மென்ட்ல ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரெயின்ட் அத்லெட்ஸ், அன்ட்ரெயின்ட் அத்லெட்ஸ் இந்த மாரி அவங்க டெஸ்ட் பண்ணி குடுத்த ஒரு ஒரு பேஸ் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு பேஸ் வேல்யூ இல்ல ஒரு ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் இருக்குன்ற காரணத்துக்காக பிராக்டிகலா அது அப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரெக்கவரி இருக்காது. சில பேருக்கு லோவர் பாடியிலேயே குவாடுடைய ரெக்கவரி நல்லா இருக்கும். பட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் உடைய ரெக்கவரி ரொம்ப மோசமா இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு அந்த ரெக்கவரி டைம் நீங்க குடுத்து தான் ஆகணும். டேட்டால இருக்கு பாரு 36 ஹவர்ஸ் இருக்கு, 48 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள ரெக்கவர் ஆயிரும்ல. அப்ப இதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்கா நான் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் போகக்கூடாது. உங்க பாடி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதையும் கவனிச்சு நீங்க பண்ணணும். ஸோ இது ஒரு விஷயம். இப்போ சொன்னேன்ல இந்த 3 வேரியபிள் இப்படிதான். ஸோ இந்த 3 வேரியபிள் வந்து எல்லா ஒர்க் அவுட்லயுமே இருக்கும். ஈவன் இந்த ஓவர் ஹைப்டு புஷ் புல் லெக். அது ஏன் ஓவர் ஹைப்டு புஷ் புல் லெக் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, மத்த எல்லா ஸ்ப்ளிட்டையும் விட இந்த ஸ்ப்ளிட் தான் பெஸ்ட் ஸ்ப்ளிட். அதுவும் பிகினர்ஸ்க்கு இந்த ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் தான் பெஸ்ட்டு. எல்லாருமே இத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அத வந்து எல்லாரும் ப்ரமோட் பண்றாங்க. இப்போ புஷ் புல் லெக் என்ன மாதிரி இருக்கு? லைக் இதோட சின்ன சின்ன மேனிபுலேஷன்ஸ் என்னென்ன? இத எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? இது யாரெல்லாம் கரெக்ட்டா இருக்குன்ற யாரெல்லாம் பண்ணலாம்? அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் சொல்லிர்றேன். முதல்ல புஷ் புல் லெக் அப்படிங்கிறப்ப, முதல் விஷயம் இத கொண்டு வந்ததுக்கான காரணம், அந்த லைக் மூவ்மெண்ட் பேஸ் பண்ண ஸ்ப்ளிட் ஒண்ணு. ஒரு நாள் வந்து புஷிங் மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செஸ்ட், ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸ் வச்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் டே வந்து புல்லிங் மூவ்மெண்ட். ஸோ அது வந்து பேக் அண்ட் பைசெப்ஸ். தென் அதுக்கு அடுத்த நாள் வந்து லோவர் பாடி. அது ஒரு நாள் வச்சுக்குவீங்க. இப்போ 3 டேஸ்ல உங்களுடைய ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து எகெயின் நீங்க உங்களுடைய பாடி, அதாவது உங்க புஷிங் மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய மசில் எல்லாமே ரெக்கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த 2 டேஸ் ரெக்கவரி பீரியட்ல ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எகெயின் நீங்க புஷிங் மூவ்மெண்ட்ட நீங்க டார்கெட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி ஃப்ரீக்வன்சியையும் டேலி பண்ணி, உங்களுடைய வால்யூம் அண்ட் இன்டென்சிட்டியையும் வால்யூம ஸ்ப்ரெட் பண்ணி, ஒரு நாள் நீங்க ப்ரோ ஸ்ப்ளிட்ல சாரி கிளாசிக் ஸ்ப்ளிட் தான் சொல்லணும். ஏன்னா, அதுக்கு அதான் கரெக்டான நேம். ஸோ ஒரு நாள் நீங்க கிளாசிக் ஸ்ப்ளிட்ல ஒரேடியா ஃபுல் செஸ்ட்டையும் நீங்க எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு, அத ஸ்ப்ளிட் பண்ணி 2 நாளா பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு உங்களோட இன்டென்சிட்டிய ஓரளவு உங்களால மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா, ஒரு நாள் 2 செஸ்ட் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா, அதோட இன்டென்சிட்டியையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். தென் அத ரெக்கவர் பண்ண வச்சு, தென் அகைன் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அப்ப சேம் இன்டென்சிட்டில உங்களால புஷ் பண்ண முடியும்.
இதுதான். ஸோ அப்படிங்கிறப்ப ஃப்ரீக்வன்சியும் டேலி ஆகும். அட் த சேம் டைம் வால்யூம் அண்ட் இன்டென்சிட்டியையும் நம்மளால டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியுன்றதுனால தான் இந்த புஷ் புல்ல வந்து நெறைய கொஞ்சம் அட்வான்ஸ்டான அத்லெட்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இதில ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க சொல்லக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பாடி ரெக்கவரி ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகுதுன்றது முதல்ல தெரியணும். அதுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ட்ரெய்னிங் நாலேட்ஜ் இருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்தது ஒரே நாள்ல 3 மசில் குரூப்ப ஹிட் பண்ண போறோம். ஆர் லைக் மோர் தென் 1 மசில் குரூப். அப்படிங்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா இந்த புஷ் டேல பண்ணக்கூடிய இந்த 3 மசில் குரூப்புமே வந்து அ கொஞ்சம் அந்த அந்த டே மட்டும் உங்களுடைய வால்யூம் கொஞ்சம் ஹையரா இருக்கும். காரணம் வந்து 3 மசில் குரூப் நீங்க ஆக்டிவேட் பண்றதுனால. பிளஸ் சேம் இன்டென்சிட்டில உங்களால புஷ் பண்ண முடியாது. காரணம் செஸ்ட்டுக்கு நீங்க குடுத்த இன்டென்சிட்டி ஷோல்டருக்கு ட்ராப் ஆயி, அடுத்து ட்ரைசெப் வர்றப்ப ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. நீங்க இன்டென்சிட்டி ட்ராப் ஆகுறதுக்கான ஒரு விஷயம். இந்த இன்டென்சிட்டி ட்ராப்பையுமே பிகினர்ஸால கரெக்ட்டா கண்டுபிடிச்சு பண்ண முடியாது. லைக் அவங்க கரெக்ட்டா பண்ணாம இன்ஜுரி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப இத எடுத்தோனே பிகினர்ஸ்க்கு சஜெஸ்ட் பண்றதோ, இல்ல புஷ் புல் லெக் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறதோ ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. இது 1. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிளஸ் இத என்ன பேசிஸ்ல அவங்க இத சஜெஸ்ட் பண்றாங்கன்றது தெரியல. சில பேர் வந்து புஷ் புல் லெக்க வந்து வாரத்துல 3 நாள் ட்ரெயின் பண்ணா போதுன்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அர்னால்டு ஃபாலோ பண்ண ஒரு ஸ்ப்ளிட் ஒண்ணு இருக்கு. செஸ்ட் பேக்கு, ஷோல்டர் ஆர்ம்ஸு, தென் லோவர் பாடி. இதுவும் 3 டேஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ளிட் தான். இது 3 டேஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்து ரிப்பீட் பண்ணிக்கலாம் நீங்க. ஒரு 1 டே ரெஸ்ட் குடுத்துட்டு தென் ரிப்பீட் இந்த மாரி பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இதுலயும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வரும். நீங்க 3 டேஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணா போதுன்றது. அப்படியும் நிறுத்திக்கலாம் நீங்க. ஸ்பேஸ் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியும் நிறுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்க ரிப்பீட் பண்ணி வால்யூம கொஞ்சம் கம்மி பண்ணி, அந்த வீக்ல இருக்கக்கூடிய 2 செஷனுக்காக ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்க பண்ணிக்கலாம் நீங்க. அதனால ஆப்ஷன்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அந்த புஷ் புல் லெக் தான் அப்படின்னு சொல்றது வந்து லைக் கூட்டத்தோட எல்லாரும் சொல்றாங்களே நம்மளும் சொல்லுவோன்ற மாரி கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேபி பாசிபிள் இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இப்ப வந்து புஷ் புல் லெக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரே வீக்ல 2 டைம் நீங்க ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிக்கலான்றப்ப, நீங்க 6 டேஸ் ஒர்க் அவுட் பண்ற மாரி வரும். அப்படி பார்த்தா 1 டே ரெஸ்ட் உங்களுக்கு. ஸோ ஒரே 1 டே மட்டும் ரெஸ்ட் வச்சுட்டு 6 டேஸ் ஜிம்முக்கு போய் ட்ரெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஷெட்யூல் முதல்ல அவைலபிள் இருக்கான்றது பார்க்கணும். அதுக்கடுத்த விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் 6 டேஸ் விட்டுருங்க. 3 நாள் தான் நாங்க சஜெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா கூட, 3 எக்ஸர்சைஸையுமே மாத்தி மாத்தி பண்ணக்கூடிய லைக் மாத்தி மாத்தி இல்ல, அடுத்தடுத்து மூவ் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராப்பரா டெக்னிக் ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு பிகினர்ஸ்க்கு அது முடியுமான்றதும் ஒரு கொஷின். ஏன்னா, பிகினர்ஸ் அப்பதான் அந்த எக்ஸர்சைஸ லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அத எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்படி அவங்க பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப, அவங்க கிட்ட போயிட்டு, "இத இப்படி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு செஸ்ட்ட முடிச்சிட்டீங்களா? ஓகே. இப்ப ஷோல்டர் மூவ் பண்ணுங்க." அப்படின்னு நம்ம குடுக்கக்கூடிய அந்த சஜஷன அவங்க எந்த அளவுக்கு பிராக்டிகலா அப்ளை பண்ண போறாங்கன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ, இந்த மாரியான சில சில விஷயங்கள் இருக்கிறப்ப, எடுத்தோனே பிகினர்ஸ்க்கு வந்து புஷ் புல் லெக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டா, நான் பெர்சனல் சாய்ஸா கிளாசிக் ஸ்பிளிட் பெஸ்ட்டு. காரணம், ஒரு 4 செஸ்ட் ஒர்க் அவுட் நீங்க எடுத்துக்கிறீங்க. இதுல உங்களால 2 ஒர்க் அவுட்ட ப்ராப்பரா பண்ண முடியுது. 2 ஒர்க் அவுட்ட நீங்க லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க பெரிய அளவுல லோட் பண்ண மாட்டீங்க. அந்த ஃபார்மா தான் லேர்ன் பண்ண பார்ப்பீங்க. இன்ஜூர் ஆக மாட்டீங்க. இனிஷியலா பண்ண 1, 2 எக்ஸர்சைஸ்லயே ஓரளவுக்கு நீங்க எக்ஸாஸ்ட் ஆயிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப அடுத்த 2 எக்ஸர்சைஸ நீங்க லோவர் டெம்போல சேம் செஸ்ட்டயே நீங்க ப்ராப்பரா நீங்க ஹிட் பண்ணி, நீங்க வந்து அந்த செஷன கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க இத அப்படி அந்த எந்த எக்ஸர்சைஸ் உங்களுக்கு சரியா வரலையோ, அத லேர்ன் பண்ணி, நீங்க ப்ராப்பரா எல்லா எக்ஸர்சைஸும் லேர்ன் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கும். ரெக்கவரிக்கு ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கும். அதே மாரி ஒரு ஒரு மசில் குரூப்புக்குமே நீங்க ப்ராப்பரா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மசில் குரூப்லேருந்து இன்னொரு மசில் குரூப் மூவ் பண்ணி, எக்ஸாக்ட்டா அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த மினிமல் எக்ஸர்சைஸ்ல அத ப்ராப்பர் இன்டென்சிட்டியோட புஷ் பண்ணணுங்கிறது பிகினர்ஸ்க்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பிகினர்ஸ்ன்னு சொல்றது யாருன்னா, 0 டூ 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுடைய ட்ரெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இது நம்பர் 1. அண்ட் யாராவது ஒருத்தவங்க பிரேக் எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. லைக் ஒரு இன்ஜுரியோ, இல்ல பெர்சனல் சாய்ஸ்னாலயோ ஒரு பெரிய லாங் பிரேக் எடுத்துட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. அடுத்தது ஒருத்தவங்களுடைய ஒர்க் அவுட் மட்டும் கரெக்ட்டா இருக்கு. பட் நியூட்ரிஷன் வந்து கரெக்ட்டா இல்ல. அப் டூ த மார்க் இல்ல. அப்படின்னாலும் பிகினர் லெவல்ல தான் வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப, நீங்க வந்து ஒரு சிங்கிள் மசில் குரூப் எடுத்து பண்றது நல்லது. லைக் 2 மசில் குரூப் கூட எடுத்து பண்ணலாம். அதுலயுமே சின்ன மசில் குரூப்ப செகண்டரியாவும், லைக் ஒரு மெயின் மசில் குரூப்ப ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல வச்சு பண்றதும் பெஸ்ட்டு. பட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் சாய்ஸஸ் தானே தவிர, எத வேணாலும் நீங்க பிக் பண்ணி பண்ணலாம். ஆனா, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு எக்ஸர்சைஸ்க்குமே ப்ராப்பர் டெக்னிக் அண்ட் ஃபார்ம் அத நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். அத லேர்ன் பண்ணி பண்ணணும்.
எந்த ஸ்பிளிட் எடுத்தாலும் அது வால்யூம், இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சிக்குள்ள தான் வருமே தவிர, இத தவிர வேற எந்த வேரியபிள்குள்ளேயும் வராது. அதனால இத நீங்க மெயினா கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து புஷ் புல் லெக் மட்டும் அத பத்தி மட்டும் சொல்ட்டேன். இதே மாரி தான் மத்த ஹை ஃப்ரீக்வன்சி ஒர்க் அவுட்ஸும் இருக்கு. லைக் ஃபுல் பாடி ட்ரெய்னிங் இருக்கு. அப்பர் லோவர் ஸ்ப்ளிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ளிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரீயாவே ஃப்ரீயான ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பிளான் வந்து மசில் அண்ட் ஸ்ட்ரென்த் டாட் காம்ல இருக்கும். பாடி பில்டிங் டாட் காம்ல இருக்கு. இது மாரி நெறைய ஃப்ரீ வெப்சைட்ல ஃப்ரீயான ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி அத முதல்ல கன்டின்யூ பண்ணுங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் வந்து அத கன்டின்யூ பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்ட நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, அதுல அந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் எத்தன டேஸ் பண்ண முடியுங்கிறது பார்க்கணும். உங்களால எத்தன டேஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிறதும் இருக்கு. ஒரு ஸ்ப்ளிட் வந்து 5 டேஸ் இருக்கு ஆர் 6 டேஸ் இருக்கு. உங்களால 4 டேஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, ஈவன் தோ அது ஒரு பெரிய ஒரு அத்லெட்டிக் பிசிக் லைக் ஒரு கிறிஸ் பம்ஸ்டட் அவருடைய ஒர்க் அவுட் பிளான் இது அப்படின்னு கொண்டு வந்து குடுத்தா கூட, அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. அது நம்ம நினைக்கக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு தராது. அட் த சேம் டைம் உங்களால 1 ஹவர் லைக் ஒரு 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர்க்குள்ள தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுங்கிறப்போ, குடுக்கக்கூடிய எக்ஸர்சைஸ் லோட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சிங்கிள் டேலயே வந்து ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஜிம்ல அப்படின்னாலும், அந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது தான். அதனால நீங்க ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்ட சூஸ் பண்றீங்க அப்படின்னா, கம்பல்சரி நீங்க ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல்க்குள்ள அது ஃபிட் ஆகுதான்றது பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிட் ஆகல அப்படின்னா, ஃபிட் ஆகக்கூடியத சூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாரி பிகினரா இருக்கீங்கன்னா, நீங்களா ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. அதையும் கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்றோம்னா, முதல்ல வந்து எந்த எக்சர்சைஸ் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகலைங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா, எந்த மசில் குரூப்ப பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கு. எந்த மசில் குரூப்ப பிரைமரியா பண்றப்ப, எது செகண்டரி ஆக்டிவேட் ஆகுன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது எக்ஸர்சைஸ் ஆர்டரிங் இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ, அதனால அதுல நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழப்பிக்காதீங்க. முதல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸ நீங்க லேர்ன் பண்றதுலருந்து, அதுல நீங்க இம்ப்ரூவ் ஆகுறது, இதுக்கெல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த பேசிக் லேர்ன் பண்ண போறப்போ உங்களால ஈஸியா பிக்கப் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ, அதனால எக்ஸர்சைஸ் ஸ்ப்ளிட்ல எது பெஸ்ட்டு? எது சூப்பர்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சூப்பர் தான். அன்டில் அண்ட் அன்லெஸ் அது உங்களுடைய ஷெட்யூல்ல ஃபிட் ஆகி, உங்களால அத ஃபாலோ பண்ண முடிஞ்சு, நீங்க அந்த ரிசல்ட் நீங்க பார்க்குறப்போ, வித் ப்ராப்பர் நியூட்ரிஷன், ப்ராப்பர் ரெக்கவரி இதோட நீங்க பார்க்குறப்ப தான் அத சூஸ் பண்ண முடியும். யாராவது வந்து இதுதான் பெஸ்ட்டு, இல்ல அதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளோலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியதில்ல. பட் உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கலாம். கிடையாது. நம்ம பண்ண வேண்டியதுல ரொம்ப பேஸ்லைனான இன்ஃபர்மேஷன் எது? அந்த வால்யூம், இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி. இதுவும் நம்மளுடைய ரெக்கவரி. நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்றோம். இதுதான் முக்கியமே தவிர, ஸ்பிளிட் தான் ஒரு விஷயத்த டிசைட் பண்ணுன்றது கிடையாது. பெஸ்ட் இன்னொரு விஷயம். இப்ப நான் சொன்னதுல மேக்ஸிமம் வந்து பிகினர் பேஸ் பண்ணது தான். கொஞ்சம் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ்டுன்னு போறப்ப, அவங்களுடைய லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய கரண்ட் பாடி ப்ராக்ரஸ் அத பேஸ் பண்ணி இதுல சின்ன சின்ன வேரியபிள்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். எதர் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். நெறைய பேருக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க, வால்யூம ஒரு சிங்கிள் டேல டிக்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மூலமா கூட அவங்களுக்கான ப்ராக்ரஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவல் ஃபேக்டர் பேஸ் பண்ணி மாறக்கூடிய விஷயங்கள். பட் நான் சொன்ன விஷயம் புதுசா ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறவங்களும் சரி, இல்ல ஒரு 6 மந்த்ஸ் டூ 1 இயர் இதுல இருக்கிறவங்களும் சரி, இந்த விஷயங்கள நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ, உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இருக்காது. நீங்க ஒரு கிளாசிக் ஸ்பிரிட்ட சூஸ் பண்றீங்க. நம்மளுக்காக இன்னொருத்தன் 2 மசில் குரூப் ட்ரை பண்றானே! ஒருவேள அது ரிசல்ட் குடுத்துருமா என்ன விட பெட்டரா? அப்படின்னு நீங்க எதுவும் திங்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. லைக் புஷ் புல் லெக் தான் எல்லாரும் சொல்றாங்க. நம்மளும் பண்ணிருவோம். அப்படின்னும் நீங்க வந்து திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒர்க் அவுட் ஸ்பிளிட் இதுதான் பெஸ்ட்டுன்னு கிடையாது. உங்க ஷெட்யூல்குள்ள ஃபிட் ஆகக்கூடிய இந்த வேரியபிள்ஸ ப்ராப்பரா அலைன் ஆகக்கூடிய ஸ்பிளிட் பெஸ்ட். ஸோ அது வந்து சப்ஜெக்டிவா பெர்சன் டு பெர்சன் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வேற யாராவது எக்ஸர்சைஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எதுவும் பெருசா நினைச்சுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அவ்வளோதான். இதுதான் நான் ஒர்க் அவுட் ஸ்பிளிட் பத்தி பேசணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். ஸோ ஒரு ஸ்பிளிட்ட உங்களுடைய ஷெட்யூலுக்காக சூஸ் பண்ணுங்க. ஸோ ஷெட்யூல் ரொம்ப முக்கியம். காரணம் வந்து இந்த எக்ஸர்சைஸ் இந்த ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸ் இந்த டைம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிறக்கூடாது. நல்ல ஹார்ட் கோர் ட்ரெய்னிங் பண்ணிட்டு காலையில ஆஃபீஸ்ல போய் டயர்டா உட்காந்து ஒழுங்கா யோசிக்க முடியாம, இல்ல ஸ்கூல் ஆர் காலேஜஸ்ல உட்காந்து ஒழுங்கா லைக் ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைக் ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் இந்த வேரியபிள்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த 1, 2 மிஸ் ஆகுதே நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஎவாலுவேட் பண்ணிக்கலாம். சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். யாருக்காவது ஹெல்ப் ஆகும்னு நினச்சிங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா நான் தனியாக டீட்டெயிலாக பேசுகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அடுத்த எபிசோட் வந்து ஒரு Q&A எபிசோட் மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் எப்படின்னு. லைக் ஒரு Q&A ஃபார்ம் போட்டு அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பை.